நீங்க தனிச்சையாவே நிக்கிறீங்க. இரண்டாம் கட்ட தலைவர், மூன்றாவது கட்ட தலைவர் ஏன் அந்த வாய்ப்பு கூட்டணி அமைக்க மாட்டேன்றீங்க? அவர் வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க. சிங்களாவே நிக்கிறீங்களே அது இல்ல. இப்ப நம்ம கூட்டணி போகணும்ன்றீங்களா? கண்டிப்பா நீங்க கூட்டணி எல்லாம் வர வச்சு நீங்க நின்றீங்கன்னா எல்லாரும் கூட்டணி வெற்றி வரது வாய்ப்பு இருக்கு. கூட்டணி போக சொல்ல நீங்க கூட்டணியில மற்ற கட்சி சேர்த்தீங்கன்னா கூட்டிட்டு வாங்க, சேர்த்துக்குருவோம். எங்க அண்ணனே இருக்காரு. அப்புறம் அவர் ஏங்க நாங்க அண்ணன் தம்பியில் இருக்கிறவங்களை போயிட்டு வேற ஆளா கூட்டிவாங்க. என்னப்பா ஒன்னா இருக்கிறவங்களை போயிட்டு கூடாது, வெளியில இருந்து யாராவது கூட்டிவாங்க. நாங்க தான் ஏற்கனவே இருக்கமே. நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்களேன். கண்டிப்பா நிச்சயமா உங்களாண்ட சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எங்க அண்ணன் வேணா வருவாரு, எனக்கு நோட்டு எவ்வளவு சீட் எவ்வளவுன்னு கேட்காம. ஆனா மத்தவங்க எல்லாம் சீட்டை விட நோட்டு அதிகமா கேட்பாங்க. இருக்கா அவங்க கிட்ட? இருக்கா சொல்லுங்க. இங்க காசு கொடுக்காம கூட்டணிக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அப்ப வாக்குக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா அந்த காசு வச்சிருக்கிறது திமுக அதிமுக தான் வச்சிருக்கு. அப்ப அந்த கட்சிகளோடு போனாதான் அது சாத்தியப்படும் நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆளுகள்கிட்ட எப்படி வருவாங்க? ஒருவேளை இப்ப 8 இருக்குது, 8.22. இது ஒருவேளை இன்னொரு 8 கோடி 16க்கு மேல போயிடுச்சுன்னா வென்றுவா அந்த பையன் போவாம்னு வருவாங்க. எப்படி யாராவது இந்த கூட்டி வாங்க அண்ணா, நம்முடைய அலையன்ஸ் கோஆர்டினேட்டர் அவர். வேற ஏதாவது கேள்வி? நான் இப்போ போதைப் பொருள் ஆயிடுச்சு. சரியா? சரிதான் சரிதான். இப்போ பசங்க அது ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் பசங்களை பிடிக்கிறாங்க, விக்ரவனை பிடிக்காம அவங்கள பிடிக்கிறாங்க. அது என்ன? இது இன்னைக்கு நேத்து பசங்க அது பண்ணிட்டு இப்ப நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா உடனே தான் பிடிப்பாங்க. விக்கிற முதலாளியை விட்டுருவாங்க. புரியுதா? அதனால விக்கிற முதலாளியே உனக்கு யாருன்னு தெரியும்ல, அதனால அது பிடிக்க மாட்டாங்க. குடிக்கிறவங்கள தான் பிடிப்பாங்க. அப்பா தான் இது. அது போதை பண்றவங்களை புடிச்சிட்டு போயிட்டு கூட அடிச்சுட்டு அமிச்சிடுறாங்க. திரும்பி அவன் இன்னும் அதிகமா தான் பண்றான். இன்னும் வளரதான் செய்யறான். அந்த அடியின் வழி தாங்க முடியாம மறுபடியும் 2 பொட்டலத்தை கூட போடுவான். மொத்தமா ஒழிப்போம். நீ கவலைப்பட்டுக்காத. அது இப்படிதான் சொல்றாங்க எல்லாரும், யாரும் பண்றதே இல்ல. அப்படியா? உனக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சா? வந்துருச்சா? போட்டு விடு, விவசாயிக்கு போட்டு விடு, சரி பண்ணிடுவோம். மதுரை மாவட்டம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாதுஷா மலையில் 700 ஆண்டு காலமாக இருக்கு தர்கா இருந்து வருது. ஆடுகளை மக்கள் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வந்தனர். தற்பொழுது திமுக ஆட்சியின் போது தடை விதித்தது, மத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டது. இஸ்லாமிய போராட்ட தடையை இந்து முன்னணிக்கு மட்டும் போராட்டம் அனுமதி கொடுத்துள்ளது. இஸ்லாமிய பாதுகாவலர் அரசு இந்த நிலையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீங்கள் இதை எப்படி கையாண்டு இருப்பீர்கள்? நான் ஆட்சியில் இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஆட்சியில் இருக்கவன் யாருன்னு தெரியும், பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு தெரியும். 800 ஆண்டுகளா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 800 ஆண்டுகளா இல்லாத இந்த 5 ஆண்டுல ஏன் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளா தானே இருந்தான். இதுல மதுரையில இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறவன்லாம் முதல்ல யாரு? ஹலோ, இதுக்கான எந்த இல்ல கொடுங்க, அவருக்கு ஒரு நல்ல ஒளி வாங்கி கொடுங்க. இதுக்கான எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? வரவே இல்லைன்னா நீங்க இந்த நாட்டுல இருக்கீங்களா? அண்ணே, நான் மதுரை தானே, மதுரை மாவட்டம் தானே. சொல்லுங்கடா. ஆர்ப்பாட்டம் போட்டேன், போராட்டம் போட்டேன், 4-5 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டேன், அது குறித்து பேட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க அந்த நேரம் எங்க தூங்கிட்டே? நீங்க ஆட்சிக்கு வந்தா அது கையாண்டா இது எப்படி கொண்டு வருவீங்க? பிரச்சனையாவே வராதுன்ற கையாளுவீங்களா? சரி உட்காருங்க. நீங்க ஓட்டு போட்டு சொந்தக்காரன் சொல்லி என்னை ஜெயிக்க வச்சிருங்க. சிக்கந்தர் மலையா இருக்கும், திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றமாவே இருக்கும். சரி, நீங்க கவலையே படாதீங்க.